எம்ஜிஆரும் விஜயும் ஒன்று தான், சந்தேகமே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை நான் சொல்லலை, அவங்க தான் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் ஆட்சி பொற்கால ஆட்சி, எம்ஜிஆர் ஒரு ஜனநாயகவாதி, எம்ஜிஆர் ஊழலற்றவாதி அப்படின்னு அதிமுக கூட பெருசாக சொல்லலை, ஆனால் தாவேகா பெருசாக சொல்கிறாங்க. வரலாறு தெரியாத ஜென்சிக்காக தான் இந்த பதிவு. எம்ஜிஆர் ஆட்சி எவ்வளவு இருண்ட ஆட்சி அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்களை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதில் இந்த காவல்துறையோடைய செயல்பாடுகள்னு ஒன்று இருக்குல்ல எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில், அதை மட்டும் சொல்கிறேன். 1981 82 இடையில் ஆகஸ்ட் 6 முதல் டிசம்பர் 28 வரைக்கும் குறைந்தபட்சம் 15 நிஜமற்ற என்கவுண்டர்கள் கொல்லப்பட்டவர்களில் இருக்கிறாங்க. அதில் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, விவசாய கூலி தொழிலாளர்கள்னு உயர்நீதிமன்றம் பலவற்றை போலி என்கவுண்டர்னு சொல்லியிருக்கு. அடுத்து காவல்துறையிலான லாக்அப் மரணங்கள் 10 நாளைக்கு ஒரு முறை நடந்திருக்கு. பாண்டியன் கொடுத்த அரசு தரவு. 1977 82 காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் 10 நாளைக்கு ஒரு காவலில் மரணம் நடைபெற்று இருக்கிறது. அது நடந்திருக்கு. இந்தியாவில் அந்த காலத்தில் அது அதிகபட்சம். இவர்கள் அதெல்லாம் அவங்கள யார் அப்படின்னா சாதாரண சிறு வியாபாரிகள், மீனவர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, போராட்டத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர்கள். சந்தேகம்னா நம்ம பின்னாடி அந்த ஒரு புத்தகமே இருக்குது, அதில் பேரோடவே இருக்குது, நம்ம பின்னாடி கூட அதை வெளியிடலாம்.